சேவல்காரன் கொத்து ப்ரோ. பாம்பு அப்படியே அறுப்பா ப்ரோ. உமாலே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. பாக்கலாம் ப்ரோ. ஜாலியா இருக்கும். கிசா ரொனால்டு எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்னு சொல்லிருங்கப்பா. கிசா ரொனால்டு எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். என்ன கிசா சொல்றேன். என்ன கிசா, ஒரு குட்டி பாம்பு, ஒரு குட்டி குஞ்சுமணி வளராதவன் உன்னை வந்து முடியாது, நீ சப்ப, நீ என்ன சப்பையா ப்ரோ, அவனுங்க மாதிரி நான் சப்பையா ப்ரோ, நாங்க ஸ்லாட் ஒன்னு அப்படின்னு பேசுறான். ஒரு வெக்கம், மானம், சூடு, சுரணை எதுவுமே இல்ல உனக்கு. போட்டு இது பண்ணி பிங்க் பண்ணி விடுங்க மதன் ப்ரோ. 30 மேட்ச்ல இந்த ஒரு மேட்ச் தான் பிங்கா இருக்குது. அது வந்து எப்பயுமே நடக்கும். அதுக்கு சொல்லல போய் அடிச்சோம்ல இல்லையா? டேய் ஸ்லாட் ஒன் எங்க போய் ஸ்லாட் ஒன் தம்பி, நீ ஸ்லாட் ஒன் ரேஸ் தம்பி, நீ டிராஃபி ரேஸ்ல இருக்க முதல்ல. அதுதான் மதன் ப்ரோ, இந்த மேட்ச் ஃபுல்லாமே அப்படியே போயிடுச்சு மதன் ப்ரோ. லூட்டே எடுக்கல, எல்லாமே லேட் அடிக்குது மதன் ப்ரோ. என்ன போச்சு போ, அவ்வளவுதான் கிசா. உன்னை 25,000 ரூபாய் கிசா உன் ஹைப்பர் சானுக்கு, ரெனால்டுக்கு, இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். 25,000 கிசா போச்சுன்னா அவ்வளவுதான். ஒரேடியா போச்சு. எதுக்காக அடிக்கிறதுனாலும் சரி, டிராபிக்காக அடிங்க. ஒரு குட்டி பாம்பு சவால் விட்டு போட்டு 18 பாயிண்ட், நீங்க 16 பாயிண்ட், 2 லீடிங் போயிட்டான். இன்னும் 5 லீடிங் வச்சிட்டானா டிராபிக் கனவா போயிடும். இப்பயே சொல்லிட்டேன், 5 லீடிங் போட்டானே எங்க நீ அடிப்ப, கைதா அடிப்ப போலிய, அவன் அடிக்க முடியாது போலிய. பயமா இருக்கான்னு ஐவரி வேற டீம்ல போட்டுட்டுமா? பயமா இருந்தாலும் சவாலே விட்டுருமா? ஐவரி வேற டீம் போட்டுமா பேசாம, இல்ல நான் பிரிச்சுட்டுமா பேசாம? பயமா இருக்கா? பயமா இருக்கா? ஜெயிக்க முடியாது ப்ரோ அவரால. அவர் இந்த டீம்லயே பரவாயில்ல இருந்தா நீ போக மாட்டேங்கிற, அப்புறம் பயப்படுறிய. பயம் வந்து ஒரு மாதிரி இல்ல ப்ரோ. அடிக்கலாம் கவலைப்படாதீங்க. அடிச்சிருவியா? அடிச்சிடலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பியூர் 4 ஆமா கார் வரும்னாங்க, கூர் வரும்னாங்க, எங்க ஒண்ணு வரல, வந்து போட்டு போயிட்டாரு. 1v4 வெரி. அதுதான் அந்த மாதிரி விளையாண்டதானே நீங்க, அந்த மாதிரி விளையாடுங்க. அதுதான் ப்ரோ, அது அந்த மாதிரி பண்றதுக்கு நம் சும்மாவே நம்மளுக்கு வந்துட்டு சரியா வர மாட்டேங்குது. பொட்டில சுடு அடிக்க மாட்டேன். சத்தியம் கத்திலே குத்துறா. பாம்பு மட்டும் எப்படியே கத்தில குத்துறாடே, எப்படியாவது எனக்கா ஒரே ஒட்டி மட்டும் பாம்பு மட்டும் கத்தில குத்தி பேசுவியா அப்படின்னு சொல்லு. சரியா? அப்படின்னு மட்டும் சொல்லு. ஓகே எனக்கா போட்டு விட்டுறாத. ஓகே. ஆனா பாம்பு மட்டும் தான், வேற யாரையும் கூடாது. புரியல? ஆமாமா, பாம்பு மட்டும் தான். பாம்பு கோஸ்ட் தொடாத. சரியா? பாம்பு பாம்பு மட்டும் கத்தி அறுக்கிற சத்தம் கேட்கணும் எனக்கு. ஓகேவா? ஆமா. அதுக்கப்புறம் ஆனா ஜெயிக்க முடியாது எந்த மேட்சும். ஆனா பாப்போம் எப்படி அறுக்குன்னு பாப்போம் ஒரு வாட்டி. போ சொல்லிட்டு போ, அறுப்பண்டா அப்படின்னு கொத்தி சாப்பிடுறேன். ஓகே. பொட்டி சுடுறாரு கிசா, பொட்டி சுடுறா கிசா, வெறியா இருக்கும் பாக்குறதுக்கு. பத்திக்கும் அப்படியே பொட்டி சுடுறா கிசா. நீ பொட்டி சுட்டினாதான் கிசா, வேற மாதிரி சத்தியமா பேன் அடிக்க மாட்டேன் கிசா. உன்ன பொட்டி மட்டும் சுடு கிசா. விடாத கிசா. ஆமா கிசா, பயம். உண்மையாலுமே அதோட கெத்தனை இப்பதான் ரிலீஸ் பண்றேன். வேற மாதிரி இருந்துச்சு. பொட்டி சுட்டு கிசா. விடாத கிசா. உண்மையால பத்த கிசா. பத்தி எறிட்டோம். பத்திக்கிட்டு எல்லாம் மய மண்டைக்குள்ள அப்படியே உனக்கு மண்டெல்லாம் அப்படியே சூடு ஆகணும். அந்த மாதிரி பண்ணி விடுக்கு சார். கிருகிருன்னு கேம் தானே. இந்த போ கண்டென்ட் வேணும். கமான், யூ கேன் டு இட். போ. அவ்வளவுதான் கைஸ். கிசா கிட்ட சொல்லிட்டேன் கைஸ். கிசா ஒரு பக்கம் பாத்துவாங்க கைஸ். கிசா வில் டு கைஸ். கிசா இஸ் a good content creator bro. சேவல்காரன் கொத்து ப்ரோ. பாம்பு அப்படியே அறுப்பா ப்ரோ. உமாலே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. பாக்கலாம் ப்ரோ. ஜாலியா இருக்கும். உமாலே பாம்பு உனக்கு வைக்கிறேன்டா ஒரு ஊம்பு.